الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما صدق الله العظيم. وعن عبيد الله بن محسن الأنصاري الخطمي رضي الله عنه أنه قال النبي صلى الله عليه وسلم من أصبح منكم آمنا في سربه معافا في جسده عنده قوت يومه فكأنما حيزت له الدنيا بحذافيرها رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் எங்களை படைத்து ஆளுகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉத் தாபிஈங்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுவின் அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய இல்லமாம் பள்ளிவாயலிலே நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எமது வாழ்வில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை எம்மால் இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களிலிருந்து தவிந்து கொள்ளுமாறு எம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எமக்கு தந்த இந்த வாழ்க்கை இது ஒரு அமானிதமாக இருக்கிறது. அதே போல எமக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கை இது பெரும் ஒரு பாக்கியமாக, ஒரு நியமத்தாகவும் அருட்படையாகவும் இருக்கிறது. நாம் உலகத்தில் வாழுகின்ற பொழுது எங்களால் என்னென்ன செயற்பாடுகள் நடைபெறுகிறதோ அதே போல நாம் கழிக்குகின்ற ஒவ்வொரு நிமிடத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது யாருக்கும் நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தில் வருகின்ற கஷ்டங்களும் நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தில் வருகின்ற சந்தோஷங்கள் அதுவும் நிரந்தரமானதல்ல. உண்மையான சந்தோஷமும் நிரந்தரமான சந்தோஷம் அல்லது நிரந்தரமான நஷ்டம் கஷ்டம் இது ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால் தான் இருக்கிறது. அவ்வாறு இருந்தாலும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கையா அல்லது நிரந்தரமான நஷ்டமான வாழ்க்கையா என்பதை முடிவு செய்வது இந்த உலகத்தில் உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தான், உலகத்தில் நாம் வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தில் தான் மௌத்துக்கு பின்னால் எமக்கு நிரந்தரமான நிம்மதியை நான் அடைவதற்கு தயார் செய்வதா அல்லது மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமான நஷ்டவாளியாக நான் ஆகுவதா என்பதை யோசித்து எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உண்மையான வெற்றியாளி யார் என்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார்
மௌத்தானதுக்கு பின்னால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவால் ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின்னார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு வ உதுகிலல் ஜன்னத சுவர்க்கத்தில் யார் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகத் ஃபாஸ் அவர்தான் உண்மையான அந்தரங்கமான வெற்றியை அடைந்தவர், அந்த மனிதர்தான் என்பதை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் சுருக்கம் இதுதான். நாம் வாழுகின்ற குறுகிய காலகட்டத்தில் எவ்வாறு எமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய நிம்மதியும் நஷ்டமும் அமைந்திருக்கிறது. இதுதான் எமது வாழ்க்கையுடைய ஒரு அந்தரங்கம், இதுதான் சுருக்கமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சுருக்கமான வாழ்க்கையை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 3 கட்டங்களாக பிரித்திருக்கிறான். சூரத்துர் ரூமில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. சூரத்துர் ரூமில் அல்லாஹ் சொல்கிறான், ஆரம்பமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு பலகீனத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு மனிதனுடைய ஆரம்ப கட்டம் பலகீனம், அதற்கு பின்னால் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திடகாத்தமான ஒரு காலத்தை அடைகிறான். அதற்கு பின்னால் மீண்டும் அவன் பலகீனத்தை அடைகிறான். ஒருவருடைய சிறுபிராயம் அது பலகீனமான காலம். வாலிபத்தை அடைகிறான் என்றால் வாலிபம் அது ஒரு சக்தி மிக்க ஒரு காலம். மீண்டும் வயோதிபம் ஆகும் பொழுது மீண்டும் அந்த மனிதர் பலகீனமாக ஆகிறார். எனவே 2 பலகீனங்களுக்கு மத்தியில் இருக்குகின்ற அந்த பலமான காலம் வாலிப காலம். இந்த வாலிப காலம் சரியான முறையில் வழிநடாத்தப்பட வேண்டும். இந்த வாலிப காலம் சரியான முறையில் கழிக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லா சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய வாலிபம் எப்பொழுது ஆரம்பமாகிறது? ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவன் 30 வயதை அடையும் வரைக்கும் உள்ள காலப்பகுதி, இதுதான் அல்லாஹ்வால் சொல்லப்படுகின்ற அந்த பலம் வாய்ந்த சக்தி மிக்க வாலிப காலம் இதுதான் என்ற விடயத்தை இமாம் நவவி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் வாலிப பருவம் என்பது ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவன் 40 வயதை அடையும் வரைக்கும் உள்ள காலம், இதுதான் அல்லாஹுவால் சொல்லப்படுகின்ற பலம் மிக்க சக்தி வாய்ந்த ஒரு காலகட்டம் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பலமிக்க காலகட்டத்தில் எமது வாலிப பருவத்தில் நாம் செய்கின்ற நலவாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் சமூகத்தை மிகவும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த பலமிக்க காலத்தில் நாம் செய்கின்ற ஒரு பாவமான தவறான காரியமும் சமூகத்தை மிக பெரிதிலும் பாதிக்கக்கூடியதாக அமையும். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இன்ன ஷைத்தான லா யத்மஉ ஃபி ஷைഖி கமா யத்மஉ ஃபி ஷாப். ஷைத்தான் வயோதிபர்களில் அவன் ஆர்வம் கொள்வதை விட, வயோதிபர்களை வழிகெடுப்பதில் ஷைத்தான் ஆதரவு காட்டுவதை விட, வாலிபர்களை வழிகெடுப்பதில் ஷைத்தானுடைய செயற்பாடு முன்புருவமாக இருக்கும் என்ற விடயத்தை இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். இப்னுல் கய்யூம் ரஹிமஹுல்லா சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், 3 கட்டம் இருக்கிறது, 3 சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த 3 சந்தர்ப்பத்தை ஒரு மனிதன் அடைந்து கொண்டு அந்த 3 கட்டத்தையும் அடைகின்ற பொழுது அவனிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றிருந்தால் முஃப்ஸிதத்துன் லில் மர்இ, அந்த 3 விடயங்களும் அந்த மனிதனை வழிகெடுத்து விடும். அந்த 3 விடயமும் அந்த மனிதனை ஃபித்னாக்குள் குழப்பத்துக்குள் ஆக்கிவிடும் என்ற விடயத்தை இப்னுல் கய்யூம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவதாக சொன்னார்கள் அஷ்ஷாபு வாலிபம், இரண்டாவதாக வல் ஃபராகு ஓய்வு நேரம், மூன்றாவது வல் மால் வாலிப பருவமும் அதே போல ஓய்வு நேரங்களும் எங்களுக்கு கிடைக்குகின்ற சொத்து செல்வங்களும் இதை நாம் அடைகின்ற பொழுது எங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இல்லை என்றிருந்தால் இவைகளினூடாக நாம் வழிகட்ட ஒரு சமூகமாக மாறிவிடுவோம் என்ற விடயத்தை இப்னுல் கய்யூம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்னுல் கய்யூம் ரஹிமஹுல்லா சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், வாலிப பருவம் என்பது எங்களுடைய புத்தியையே மிகைக்கக்கூடிய எங்களுடைய ஷஹ்வத்துகள். வாலிப பருவத்தில்
ஒரு மனிதர் இருக்குகிறார் என்றால் அந்த வாலிபருடைய மனோ இச்சைகள், அவனுடைய ஷஹவத்துகள் அவனுடைய புத்தியை மிகைத்ததாகத்தான் செயல்படும் என்ற விடயத்தை சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதத்தில் ஈமான் இல்லை என்றிருந்தால், ஈமானுடைய பிரகாசம் அந்த மனிதத்தில் இல்லை என்றிருந்தால், அவன் ஷைத்தானுடைய கையில் கிடைத்த பந்தை போன்று, ஷைத்தான் அந்த பந்தை வைத்து அவன் நினைத்த பிரகாரம் அந்த வாலிபனை, அவனிடத்தில் ஈமான் அல்லாஹ்வுடைய பயம் அந்த நேரத்தில் இல்லை என்றிருந்தால் ஷைத்தான் அந்த மனிதரை கொண்டு சமூகத்தை பெருமொரு குழப்பத்தில் ஆக்குவான் என்ற விடயத்தை இப்னுல் கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், உங்களுக்கு 5 நிலைமைகள் வரும். அந்த 5 நிலைமைகள் வருவதற்கு முன்னால், அதற்கு எதிரான, அதைவிட முரணான, உங்களுக்கு சார்பான 5 நிலைமைகள் இருக்கும். அந்த சார்பான 5 நிலைமைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள், ஷபாபக கபுல ஹரமி, உங்களுக்கு வாலிபம் வரும். இந்த வாலிபத்துக்கு பின்னால் வயோதிபம் வர இருக்கிறது. எனவே வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிப காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை இந்த ஹதீஸில் முதலாவது விடயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, வாலிபர்களுடைய பொறுப்பு என்னவென்றால், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எனக்கு வாலிபத்தை தந்திருக்கிறான். வாலிபத்தை பற்றி தனியாக கேள்வி இருக்கிறது. வாலிபம் என்பது, எனது வாழ்க்கை என்பது ஒரு அமானிதம். எனவே இந்த வாழ்க்கையை நான் சரியான முறையில் கழிக்க வேண்டும் என்பது இது வாலிபர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த வாலிபர்களை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றாருடைய பொறுப்பு, அதே போல நிர்வாகிகளுடைய, பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பு என்னவென்றால், வாலிப சமூகம் என்பது ஒரு சமூகத்தின் முதுகெலும்புகள். அந்த சமூகத்துடைய வெற்றியும் அந்த சமூகத்துடைய தோல்வியும் அந்த வாலிப சமூகத்தை வைத்துதான் முடிவு செய்யப்படுகிறது. எனவே அந்த வாலிப சமூகத்துக்கு சரியான முறையில் வழிகளை காட்டுவது ஒவ்வொரு பெற்றாருடையும் ஒவ்வொரு பொறுப்புதாரியுடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று எமது வாலிப சமூகத்தை பாருங்கள். எமது வாலிப சமூகத்தை பார்த்தால் எமது மனசு குளிர்ச்சி அடைகிறதா? அவர்களுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய உடை பாவனைகளும் எங்களுக்கு பார்க்கும் பொழுது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா, அல்லது அவர்களை பார்த்து நாம் கவலைப்படுகிறோமா? இன்று எமது சமூகத்துடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? சந்தோஷப்படுகின்ற அமைப்பில் அவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறதா, அல்லது கவலைப்படுகின்ற, ஆத்திரப்படுகின்ற விதத்தில் அவர்களுடைய செயற்பாடு அமைகிறதா? அவ்வாறுதான் எனது மகனுடைய செயற்பாடு, எனது மகளுடைய செயற்பாடு, அல்லது எனது ஊரில் வசிக்கின்ற வாலிபர்களுடைய செயற்பாடு பார்க்கும் பொழுது நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் என்றால் ஒரு கணம் சிந்தியுங்கள். அவர்களுடைய எதை வைத்து நாங்கள் திருப்தி கொள்கிறோம்? அவர்களுடைய எதை வைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம்? அவர்கள் அணிகின்ற ஆடைகளை வைத்து நாங்கள் திருப்தி அடைகிறோமா? அல்லது அவர்கள் படித்திருக்கின்ற படிப்பை வைத்து நாங்கள் திருப்தி அடைகிறோமா? அல்லது அவர்கள் செய்கின்ற தொழிலை வைத்து நாங்கள் திருப்தி அடைகிறோமா? அல்லது மார்க்க விடயங்களில், தீனில் அல்லாஹ்வை பயப்படுகின்ற விடயத்தில் அவர்களுடைய செயற்பாடுகளை வைத்து நாம் சந்தோஷப்படுகிறோமா? இந்த உலகத்தில் எதை வைத்து நாம் திருப்தி கொள்கிறோம்? கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பேசுகிறான். இந்த விடயத்தை அல்லாஹ் பேசிக்கொண்டு வரும் பொழுது ஒரு அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய துஆ எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அவர்கள் எவ்வாறு துஆ செய்வார்கள் என்றால், ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், எங்களுடைய இரட்சகனே, எங்களுடைய மனைவிமாரையும் எங்களுடைய பிச்சலங்கள் குழந்தைகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக நீ ஆக்கி விடுவாயாக. கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்துக்கு உலமாக்கள் தப்சீர் செய்யும் பொழுது குர்ரத்து ஆயுன், ஒரு நல்ல அடியாருக்கு
எதை வைத்து சந்தோஷம் வரும், எதை வைத்து அவர்கள் கண்குளிர்ச்சி அடைவார்கள் என்று தப்சீரில் எழுதும் பொழுது இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, அதே போல இமாம் தபரி ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, அதே போல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லா போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் இதற்கு தப்சீர் செய்யும் பொழுது சொல்கிறார்கள், அரினா ஃபீஹிம் மா நுஹிப்பு மின் அத்தாஅ லில்லாஹ். அல்லாஹ்வுடைய வழிபாடுகள் எனது பிள்ளைகளும் எனது மனைவிமாரும் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் அவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளில் அவர்கள் ஈடுபடும் பொழுது அதை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும். அந்த அமைப்பில் என்னுடைய மனைவிமாரையும் எனது குழந்தைகளையும் எனது பிச்சலங்களையும் அவர்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதை பார்த்து சந்தோஷப்படும் விதத்தில் அவர்களை ஆக்கிவிடு என்றுதான் ஒரு நல்லடியாருடைய துவா இருக்கும் என்ற விடயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, இன்று எமது சமூகத்துடைய நிலைமையை பாருங்கள். சிலர் மொபைல் போனுக்கே அடிமையாகி விட்டார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் மொபைல் போனோடே எமது சமூகம் சிலருடைய காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. சிலர் போதை பொருளோடு அவர்களுடைய காலம் கழிகிறது. எந்த நேரத்திலும் போதையோடு இருக்குகிறார்கள். போதை இல்லாமல் இருந்தால் அது அவர்களுக்கு பெரும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்குகின்ற சந்தர்ப்பங்களை எமது சமூகத்தில் பார்க்குகிறோம். இன்னும் சிலர்கள் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள். ஒரு நடிகர் முடிக்கு டை அடித்தால் எமது சமூகம் முடிக்கு டை அடிக்குகிறார்கள். ஒரு நடிகர் அல்லது ஒரு கிரிக்கெட் வீரர் தலையில் பாதியை வலித்து விட்டு சென்றால் எமது சமூகம் தலையில் பாதியை வலிக்குகிறார்கள். அவர் அணிகின்ற ஆடையில் ஒரு பகுதியை கிழித்து விட்டு ஆடையை அணிந்தால் எமது சமூகம் கிழித்து விட்டு அணிகிறார்கள். பெண்கள் அணிவதை போல அவர்கள் காது குத்தினால் இவர்களும் காது குத்தி அந்த காதில் ஆபரணங்களை அணிந்து கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வாறான ஒரு நிலைமைக்கு எமது சமூகம் தள்ளப்பட்டு இதை ஒரு மாடலாகவும் இது ஒரு ஃபேஷனாகவும் எமது சமூகம் பார்க்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இது ஒரு ஓல்டு ஃபேஷனாகவும், நவீன காலத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் செய்கின்ற செயல் ஒரு மாடலாகவும் ஃபேஷனாகவும் எமது சமூகத்துக்கு விளங்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எமது சமூகத்தில் சர்வசாதாரணமாக காணுகின்ற சில விடயங்கள், அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து தவிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞாபகப்படுத்துகிறேன். கண்ணியமானவர்களே, வாலிப சமூகத்தில் அதிகமானவர்கள் விளையாட செல்லும் பொழுது, அதே போல அவர்கள் சுற்றுலாக்கள் செல்லும் பொழுது முழங்காலுக்கு மேலால் அவர்களுடைய டவுசர்களை அணிந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு ஆணுடைய ஔரத் எது? ஒரு ஆண் கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி எது? ஒரு ஆண் கட்டாயம் தொழுகையிலும் தான், தொழுகை அல்லாத நேரங்களிலும் ஒரு ஆண் கட்டாயமாக முழங்காலில் இருந்து தொப்புள் வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது எமது சமூகம் முழங்காலுக்கு மேலால் ஆடை அணிந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒருவர் போதை வஸ்தை பாவிக்குகிறார் அல்லது ஏதோ ஒரு பாவத்தில் ஈடுபடுகிறார். அந்த நேரத்தில் மௌத்து வந்தால் என்ன நிலைமையோ அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்குரிய மறைவிடம் இதுதான், கட்டாயம் நீங்கள் இதை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது அவ்வாறு சொல்லப்பட்டிருந்தும் நாங்கள் மறைக்க வேண்டிய பகுதியை வெளிப்படையாக காட்டி செல்வோம் என்றால் ஹராத்தை சொல்கிறோம், ஹராத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முழங்காலுக்கு மேலால் டவுசர் அணிந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் எங்களுக்கு திடீரென்று மௌத்து வந்து விட்டால் ஒரு ஹராத்தை செய்த நிலைமையில் எங்களுடைய மௌத்து வருகிறது. அந்த நேரத்தில் எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவைகளை எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மார்க்க விடயங்களை படிக்க வேண்டும். மார்க்கத்தில் எது ஹராம், எது ஹலால், மார்க்கம் எதை வலியுறுத்துகிறது, மார்க்கம் எதை வரவேற்குகிறது, இவைகளை எல்லாம் படித்து செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எமது சமூகத்துக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மார்க்க விடயங்கள் என்று வரும் பொழுது மார்க்க விடயத்தில் ஒரு வாலிபன் திருமண வயதை அடைகிறான் என்றால் அந்த திருமணத்துடைய சட்டங்கள் பூர்த்தியாக அந்த வாலிபருக்கு தெரியுமா? தொழுகைக்கு வருகிறார், தொழுகையில் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடும் மார்க்கத்தில் சொன்ன பிரகாரம் தான் செய்கிறாரா? அதை அவர் படித்திருக்கிறாரா? மார்க்க விடயங்களில் எந்த அமைப்பில் எமது சமூகம் இருக்குகிறது? கண்ணியமானவர்களே, எமது சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் இன்றைய குத்பாவில் 2 விடயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். கண்ணியமானவர்களே, எமது சமூகத்தில் சீர்திருத்தம் மறுமலர்ச்சி வர வேண்டும் என்றால் முதலாவதாக எமது மார்க்கத்தின் அடிப்படை மூலாதாரம் குர்ஆனாக இருக்கிறது. இந்த அடிப்படை மூலாதாரத்தோடு எமது சமூகத்தை நாங்கள் சம்பந்தப்படுத்த வேண்டும். இந்த குர்ஆன், இதனுடைய மகத்துவம் என்ன, இந்த குர்ஆனுடைய சிறப்பை குர்ஆனும் ஹதீஸும்
எப்படி பேசியிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஹுதல்லில் முத்தகீன் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த வேதம் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல்லில் முத்தகீன், அல்லாஹ்வை பயப்படுகின்ற மக்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழியை காட்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா பக்ராவுடைய ஆரம்பத்திலே சொல்லிவிட்டான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆனு நூருன் முபீனுன் வ ஷிஃபாஉன் நாஃபிஉன் வ இஸ்மத்துன் லிமன் தமஸ்ஸக பிஹி. தாரமியில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் என்பது இது பகிரங்கமான ஒரு பிரகாசம், இது தெளிவான பிரகாசம், நோய்களுக்கு இதில் நிவாரணம் இருக்கிறது. யார் இந்த குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ இவர் மோசமான நிலைமைக்கு அவர் ஒரு பாவியாக ஆக மாட்டார். பாவங்களில் இருந்து அந்த மனிதரை குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பான் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹு முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், இந்த குர்ஆனின் ஊடாக சில சமூகத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். வயதஉ பிஹி ஆகரீன், இன்னும் சில சமூகத்தை இந்த குர்ஆனை எடுத்து செயல்படாததின் ஊடாக சிலர்கள் இந்த குர்ஆனின் ஊடாக கேவலப்படுத்தப்படுகிறார்கள் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இக்ரஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா, இது கியாமத் நாளில் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடியதாக குர்ஆன் வரும். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கென்று சில மக்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரம், காலு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுக்கென்று மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹ், யார் குர்ஆனுடையவர்களாக இருக்கிறார்களோ, குர்ஆனோடு அவருடைய சம்பந்தம் இருக்குமோ அவர்தான் அல்லாஹ்வுக்குரியவர், வஹாஸதிஹி, அவர் அல்லாஹ்வுக்கென்றே விசேஷமானவர் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல ஒரு மனிதர் குர்ஆனோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய உள்ளத்தை பாவங்களிலிருந்து பாதுகாக்குகிறான். மன் யஈஷு மஅல் குர்ஆன் யத்மஇன் கல்புஹு, ஒரு மனிதர் குர்ஆனோடு அவருடைய வாழ்க்கை கழிகிறது என்றால் அவருடைய உள்ளம் அமைதிப்படுகிறது, அவருடைய ஈமான் உறுதியாகிறது. அதே போல ஃபித்னாக்களில் இருந்தும் வழிகேடுகளில் இருந்தும் அந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாப்பான் என்ற விடயத்தை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இவ்வளவு சிறப்பு மிக்க குர்ஆன் தான் எமது மார்க்கத்துடைய அடிப்படை மூலாதாரமாக இருக்கிறது. துணை மூலாதாரங்களை விட்டுவிடுவோம், அடிப்படை மூலாதாரத்தில் எங்களுடைய தொடர்பு எந்த அளவு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனை எழுத்து பிழையின்றி எங்களுக்கு ஓத தெரியுமா? குர்ஆனில் உள்ளதே, அரபியில் உள்ளது 29 எழுத்து. இந்த 29 எழுத்தையும் எந்த உச்சரிப்பு பிழை இல்லாமலும் நாங்கள் சரியாக ஓத முடியுமா? எமது வாலிப சமூகம் அவ்வாறு ஓதுவார்களா? அல்லது வயோதிபத்தை 50 வயதை அடைந்த நான், 60 வயதை அடைந்த நான், எனது மார்க்கத்தின் அடிப்படை மூலாதாரம் இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு தெளிவாக எனக்கு ஓத தெரியும்? கண்ணியமானவர்களே, தஜ்வீது சட்டங்களை எந்த அளவு படித்திருக்கிறேன்? தஜ்வீது சட்டம், சிலர்கள் யோசிக்கலாம், தஜ்வீத் சட்டங்கள் என்றால் அது உலமாக்கள் மதரசாவில் ஓதுபவர்கள் தான் தஜ்வீத் சட்டம் படிக்க வேண்டும், பொதுமக்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன தஜ்வீத்? கண்ணியமானவர்களே, பின்னால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அந்த உதாரணத்தின் ஊடாக நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள், தஜ்வீதை படிப்பது, குர்ஆனை திருத்துவது எங்களுக்கு அவசியமா அல்லது அவசியம் இல்லையா? கண்ணியமானவர்களே, மஹாரிஜுல் ஹுரூஃப், ஒவ்வொரு எழுத்தும் வெளியாகுவதைக் கண்டு தனித்தனி இடம் இருக்கிறது. அந்த இடங்களிலிருந்து நாங்கள் உச்சரிக்கின்ற உச்சரிப்புகள் வெளிப்படுகிறதா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் ஹலக என்ற வார்த்தையை பல இடங்களில் பாவித்திருக்கிறான். ஹலக என்றால் முதலாவது ஹா, நுக்தா வைக்கப்பட்ட ஹா. ஹலக என்றால் படைத்தான் என்ற அர்த்தம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் அரபியில்
ஹா, 3 வகையான ஹா இருக்கிறது. ஒன்று நுக்தா வைக்கப்பட்ட ஹா, இரண்டாவது ஹா, மூன்றாவது ஹா. இந்த ஹா, நுக்தா வைக்கப்பட்ட ஹா தொண்டையுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. ஹா என்ற உச்சரிப்பு தொண்டையின் ஆரம்ப பகுதியிலிருந்து வெளியாகிறது. அதே போல நுக்தா இல்லாத ஹா, ஒரு காத்து சத்தத்தோடு வருகின்ற அந்த இரண்டாவது எழுத்து தொண்டையின் நடுப்பகுதியிலிருந்து வெளியாகிறது. அதே போல ஒரு ஹா என்ற ஒரு உச்சரிப்பு இருக்கிறது, அது தொண்டையின் அடிப்பகுதியிலிருந்து வெளியாகிறது. நாங்கள் அதிகமானவர்கள் 3 ஹாவையும் ஒரே உச்சரிப்பில் தான் உச்சரிக்குகிறோம். கண்ணியமானவர்களே, எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அந்த ஒரு எழுத்து உச்சரிப்பு மாறுவதால் கருத்து எந்த அளவுக்கு வித்தியாசமாகிறது என்ற விடயத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஹலக குல் அஊது பிரப்பில் ஃபலக்கிலும் நாங்கள் பார்க்குகிறோம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் படைத்த கெடுதிகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நாங்கள் சொல்கிறோம். ஹலக படைத்தான். இந்த இடத்தில் ஒரு மனிதர் ஹா என்று உச்சரிப்பதற்கு பதிலாக ஹலக என்று அவர் உச்சரித்தால் அல்லாஹ் சேவெடுத்தான் என்ற அர்த்தம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு அவ்வாறு ஒரு பண்பு இருக்கிறதா? அல்லாஹுக்கு இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் சொன்னால் குர்ஆனை நன்மைக்காக ஓதி கடைசியில் ஒரு பதுவாவை பெற்ற மனிதனாக நாங்கள் ஆகுவதற்குரிய ஒரு நிர்பந்தத்தில் உள்ளாக்கப்படுகிறோம். ஹலக என்ற இடத்தில் ஒரு மனிதர் ஹலக என்று உச்சரிக்கின்ற நேரம் சேவெடுத்தான் என்ற அர்த்தம். அதே இடத்தில் அவர் அடுத்த ஹாவை வைத்து ஹலக என்று சொன்னால் அழிந்து போனான், நாசமடைந்து போனான் என்று அர்த்தமாகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு நாசமடைந்தான் என்று நாங்கள் ஓதினோம் என்றால் அந்த குர்ஆனினூடாக நமக்கு நன்மை கிடைக்குமா, அல்லது அல்லாஹுடைய சாபமும் அல்லாஹுடைய கோபமும் உண்டாகுமா? இதை வைத்தே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் இதை படிப்பதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குகிறோம். ஒவ்வொரு நாளும் பாடசாலை கல்வி 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் பாடசாலை கல்விகள் நடக்குகிறது. பாடசாலை முடிந்து வந்ததன் பின்னால் குர்ஆனுக்கு 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஒதுக்குகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அந்த நேரத்தில் 6-7 மணித்தியாலம் படித்த அந்த பாடசாலை கல்வியில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வரும் பொழுது நாங்கள் அந்த இடத்தில் ஸ்பெஷல் கிளாஸுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா அல்லது குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். எனது மகனுக்கு அல்லது எனது மகளுக்கு குர்ஆன் மதரசா நடக்குகின்ற நேரத்தில் அவருக்கு ஒரு விஞ்ஞான பாடமோ அல்லது கணித பாடமோ நடக்குகிறது என்றால் அந்த நேரத்தில் குர்ஆனை படிப்பதற்கு அனுப்புவோமா அல்லது அந்த கணித பாடத்தை படிப்பதற்கு அனுப்புவோமா? இதை வைத்தே குர்ஆனுக்கு நாம் எந்த அளவு இடத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, பாடசாலை கல்வி தவறு என்று சொல்லவில்லை. பாடசாலை கல்வியும் தேவை. ஆனால் அந்த பாடசாலை கல்வியோடு எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்கின்ற, கியாமத்து நாளில் எங்களுக்காக சிபாரிசு செய்கின்ற அந்த குர்ஆனுடைய கல்வி இது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்கும் நாங்கள் போதுமான அளவு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை தான் சொல்ல வருகிறேன். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, அதே போல நாங்கள் பணத்தை செலவழிக்கின்ற விடயத்தையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் 1 மணித்தியாலம் நடக்குகிறது அல்லது 2 மணித்தியாலம் நடக்குகிறது. அந்த 1 மணித்தியால 2 மணித்தியால கிளாஸுக்கு 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் யோசிக்காமல் செலவழிக்குகிறோம். ஒரு மாதம் குர்ஆன் மதரசா நடந்து அந்த 1 மாதத்துக்கு பின்னால் ஒரு 500 ரூபாய் கட்ட வேண்டும் அல்லது 1000 ரூபாய் 1 மாதத்துக்கு கட்ட வேண்டும் என்றால் இது கொஞ்சம் கூட என்பதை யோசிக்கிறோம். குர்ஆனுக்கு இந்த அளவு 1 மாதத்துக்கு 500 ரூபாய் என்றால் இது ஒரு பெரிய ஒரு கணக்கு என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் வருகிறது. கண்ணியமானவர்களே, இப்படி என்றால் அந்த குர்ஆனுடைய மகத்துவம் எங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவு இருக்கிறது? கண்ணியமானவர்களே, இவைகள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து எங்களுடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக ஒரு வாலிப சமூகம் எமது உம்மத்தின் முதுகெலும்புகள் சீர்திருந்த வேண்டும், நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்றால் முதலாவது அவர்களை எமது மார்க்கத்தின் அடிப்படை மூலாதாரம் குர்ஆனோடு சம்பந்தப்படுத்த வேண்டும். இரண்டாவது விடயம் அவர்களை தொழுகையோடு சம்பந்தப்படுத்த வேண்டும். குர்ஆன் மார்க்கத்தின் அடிப்படை மூலாதாரம், தொழுகை மார்க்கத்தின் அடிப்படை இபாதத். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டோடும் சம்பந்தப்படுத்தி பாருங்கள், நமது சமூகத்தில் பெருமொரு மறுமலர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா மரியமில் சொல்கிறான், ஃபஹலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலா வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, பின்னால் ஒரு சமூகம் வருவார்கள், அவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள்,
அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுவார்கள், அவர்களுக்கு கையா என்று சொல்லுகின்ற நரகம் இருக்கிறது என்ற விடயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரா மரியமில் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு வழிகட்டு செல்கின்ற ஒரு பாவமான கர்மங்களில் இருக்கின்ற சமூகத்தை நாங்கள் தொழுகையோடு சம்பந்தப்படுத்தினால் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. அந்த தொழுகை அவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்பது அல்லாஹுடைய வாக்காக இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அன்கபூத்தில் சொல்கிறான், உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப் வ அகிமிஸ் ஸலா இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இந்த தொழுகை இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஃபஹ்ஷா என்று சொல்லும் பொழுது தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், பெரும் பாவங்கள் எல்லாம் அந்த ஃபஹ்ஷா என்ற வார்த்தைக்குள் உள்வாங்கப்படுகிறது. முன்கர் என்று சொல்லும் பொழுது குல்லு மா யுன்கிருஹு ஷர்உ வல் அக்லு மின் அஅமாலி ஸூஇ வல் ஃபஸாத். முன்கர் என்று சொல்லும் பொழுது மார்க்கம் எந்த விடயங்களை எல்லாம் வெறுக்குகிறதோ, அதே போல எங்களுடைய புத்தி இது இந்த இடத்துக்கு பொருத்தமான செயல்பாடல்ல, இது நாங்கள் செய்வது இது சமூகம் பார்த்தால் இதை கேவலமாக பார்ப்பார்கள் என்று புத்தி எதை தவறு என்று எங்களுக்கு உணர்த்துகிறதோ இவ்வாறான விடயங்கள் எல்லாம் முன்கராத்துக்குள் வரும். எனவே இந்த ஃபஹ்ஷா முன்கராத் எதுவெல்லாம் மார்க்கத்தில் பாவம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அனைத்து விடயங்களும் இந்த ரெண்டு சொல்லுக்குள் உள்வாங்கப்படுகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குகின்ற மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்கள் அனைத்தையும் தடுக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். சில நேரம் நாங்கள் பார்க்கலாம், ஒருவர் தொழுகிறார், முன்சப்பில் தான் இருக்குகிறார், ஆனால் பாவத்தில் தான் ஈடுபடுகிறார். அப்படி என்றால் அல்லாஹ் சொன்ன வாக்கு பிழையா? கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஜாமிஉஸ் ஸகீரில் இதை பதிவு செய்கிறார்கள். மல்லம் தன்ஹு ஸலாத்துஹு அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா புஅதா. ஒரு மனிதர் தொழுகிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மானக்கேடான வெறுக்கத்தக்க அவர் செய்கின்ற பாவங்கள் அவரை விட்டு போகவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால், லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா புஅதா, அவருக்கும் அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு இன்னும் சீராகவில்லை, அவர் இன்னும் அல்லாஹ்வை விட்டு தூரமாகத்தான் இருக்கிறார். அவருடைய தொழுகையில் ஏதோ பிழை இருக்கிறது, தொழுகை இன்னும் சீராகவில்லை, அதுதான் அதற்குரிய அர்த்தமே தவிர அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொன்ன வாக்கு பிழை இல்லை என்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். இந்த ஹதீஸ் பைஹகி அதே போல முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில துருக்குகளில் இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், இன்ன ஃபுலானன் யுஸல்லி பில்லைல் ஃபஇதா அஸ்பஹ சரக ஃபகால இன்ன ஸலாத்தஹு சதன்ஹாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன மனிதர் இரவு நேரத்தில் தொழுகைகளை நிறைவேற்றுகிறார், ஆனால் காலையை அடைந்தால் அவர் களவெடுக்குகிறார், திருடுகிறார் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய தொழுகை அந்த அவருடைய தவறான செயலை தடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்றைய ஹுத்பாவுடைய சுருக்கம் என்னவென்றால், வாலிப சமூகம் என்பது எமது சமூகத்தின் முதுகெலும்புகள். அவர்களுடைய செயற்பாடுகளை வைத்துதான் எமது சமூகத்தின் மறுமலர்ச்சியும் எமது சமூகத்தின் தோல்வியும் அவர்களை அடிப்படையாகத்தான் வைத்திருக்கிறது. எனவே எமது சமூகத்தில் பெரும் மறுமலர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் முதலாவதாக எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படை மூலாதாரம் குர்ஆனோடு அவரை தொடர்பு படுத்துவோம். குர்ஆன் அவருக்கு நேரான வழியை காட்டும். அதே போல அவர்கள் தவறான செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அடிப்படை இபாதத் தொழுகையோடு அவர்களை சம்பந்தப்படுத்துவோம். தொழுகை அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்குகின்ற பாவமான கர்மங்களை அவர்களை விட்டு தடுக்கும். எனவே இன்றிலிருந்து எமது குழந்தைகளை எமது வாலிபர்களை குர்ஆனோடும் தொழுகையோடும் சம்பந்தப்படுத்துவோம். எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிறந்த ஒரு சமூகத்தை, சிறந்த ஒரு மறுமலர்ச்சியை நமது சமூகத்தில் எதிர்பார்க்கலாம். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய குர்ஆனோடு சம்பந்தப்பட்டு அவனுடைய இபாதத்துகளை செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் மாற்றி வருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும்
அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பாவங்களை பாவங்களாக விளங்கப்படுத்துவாயாக, பாவங்களில் வெறுப்பை தருவாயாக, நன்மையான விடயங்களில் ஆசை ஆர்வங்களை தருவாயாக, மஸ்ஜிதுகளை இபாதத்துகளை கொண்டு செழிப்பாக்கக்கூடிய நல்ல மக்களாக அனைவரையும் மாற்றியருவாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களின் நோய்களை குணப்படுத்தியருவாயாக, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களின் கபரறைகளை சுவர்க்க பூஞ்சொலையாக மாற்றியருவாயாக. நாங்களும் ஒரு நாள் அந்த கபரை அடைய இருக்குகிறோம். எங்களுடைய கடைசி முடிவை நல்லதாக மாற்றியருவாயாக. முஸ்லீம்களாக முஃமின்களாக வாழ்ந்து முஃமின்களாகவே மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் தந்தருவாயாக. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கிறார்களோ அனைவருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக. முஸ்லீம்களுக்கு யாரெல்லாம் சூழ்ச்சிகள் செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிக்காரர்களுக்கு நீயே போதுமானவனாக ஆகிவிடுவாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு.